வணக்கம். இன்றைய தினம் சிவராத்திரி முதல் கால பூஜை பயன் தருகின்ற புத்திரகாமேஸ்வரர் ஆலயத்தை நாம் தெரிந்து கொள்வோம். சோழ வளநாட்டின் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள திருத்தலம் தென் திரு ஆலங்காடு, மயிலாடுதுறை, கும்பகோணம் வழியில் ஆடுதுறைக்கும் குத்தாலத்துக்கும் இடையே உள்ளது. இது பிள்ளை வரும் சிவச்சேத்திரம். மூலவரின் திருநாமம் அருள்மிகு புத்திரகாமேஸ்வரர் ஆகும். இவரும் இங்கு திகழும் புத்திரகாமேஸ்வர தீர்த்தமும் பிள்ளை வரமருளும் பொக்கிஷமாக விளங்குவதாக சொல்கின்றன புராணங்கள். இந்திராணி, பரதன் என்னும் மன்னன், காசியப முனிவரின் மனைவி அதிதி ஆகியோர் இங்கு வந்து வழிபட்டு புத்திர பாக்கியம் பெற்றார்கள். கழுகு ஒன்றை அழகிய பெண்ணாக்கி சோழ மன்னனுக்கு திருமணம் செய்து வைத்தவள் இங்குள்ள அம்பிகை வண்டார் குழலி அம்மை என்கின்றது இந்த கோயில். மகா சிவராத்திரியின் முதல் கால பூஜையின் போது இங்கு வந்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் நீங்கும். கண்ணப்பர் சிவ ஐக்கியம் கொண்ட வேலை என்பதால் இவ்வேளையில் வழிபட முக்தியும் மோட்சமும் கிடைக்கும். ஆரோக்கியம், அருள் வேண்டுவோரும் ஆயுள் கண்டம் உள்ளவர்கள் இங்கு வந்து முதல் கால பூஜை செய்து தொழுதால் நிச்சயம் பலனுண்டு என்கிறார்கள். முதல் கால பூஜையை கலந்து கொண்டு புத்திரகாமேஸ்வரர் தரிசித்து வழிபட வேண்டும். தொடர்ந்து தெற்கு பிரகாரத்தில் அருளும் யம தர்மனை அர்ச்சனம் செய்து வழிபட ஆயுள் பலம் அதிகரிக்கும். இதேவேளை இங்குள்ள மங்கள மாந்தியை வணங்கினால் குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள், காரிய தடைகள், திருமணத்தடை, வியாபாரத்தடை, உத்தியோகத்தடை யாவும் நீங்கி சகலகாரிய சித்தி கிடைக்கும். மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைந்துள்ளது. தரிசித்து பயன்பெறலாம்.